இந்த நாள் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று இருக்கிற வேத பகுதி 1 சாமுவேல் புஸ்தகம் 20வது அதிகாரம். 1 சாமுவேல் 20வது அதிகாரம். அந்த 20வது அதிகாரத்துக்கு நான் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்ன என்று சொன்னா, தாவீதுக்காக யோனத்தான் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன். நீங்க இந்த அதிகாரத்தை நீங்க படிக்கும் பொழுது தாவீதுக்காக யோனத்தான் எடுத்திருக்கிற முயற்சிகள் நிறைய விஷயங்களை அதுல நம்ம பார்க்க முடியும். தாவீதுக்காக யோனத்தான் என்ற ஒரு தலைப்பு. நீங்க 1வது வசனம் 2வது வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது, தாவீது ராமாவுக்கடுத்து நாயோதிலிருந்து ஓடிப்போய் யோனத்தான் முன்பாக வந்து, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்கத் தேடுகிறாரே, நான் செய்தது என்ன? என் அக்கிரமம் என்ன? நான் அவருக்குச் செய்த துரோகம் என்ன? என்றான். அதற்கு அவன், அப்படி ஒரு காலம் வராது, நீர் சாவதில்லை. இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை. இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன்? அப்படி இருக்க மாட்டாது என்றான். தாவீதுக்காக யோனத்தான் பரிந்து பேசுகிற ஒரு காரியம். இங்கே தாவீது யோனத்தான் இடத்துல ஒரு குறை வைக்கிறார். நான் என்ன செய்தேன்? நான் செய்த துரோகம் என்ன? நான் செய்தது என்ன? நான் அவருக்கு விரோதமா செய்த துரோகம் என்ன அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு யோனத்தான் பதில் சொல்லுகிறார், நீங்க எல்லாம் தாவீது, நீ பயப்படாதீங்க. எந்த காரியமா இருந்தாலும் எனக்கு தெரியாம எங்க அப்பா என்ன செய்ய மாட்டார் அப்படின்னு தாவீதுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார். அப்போ யோனத்தான் சவுல் மேல் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை, தகப்பனிடத்தில் வைத்துள்ள நம்பிக்கை என்று சொன்னா, எங்க அப்பா எனக்கு தெரியாம ஒண்ணுமே என்ன செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வைக்கிறார். இந்த நம்பிக்கைக்கு பாத்திரவானாக சவுல் இருந்தாரா அப்படின்னு பின்னாடி படிக்கும் பொழுது, யோனத்தான் தகப்பனிடத்தில் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தாரோ அந்த நம்பிக்கைக்கு அப்படியே எதிர்மாறாக இருந்தவர் தான் சவுல். தாவீதுட்ட சொல்றார், எங்க அப்பா உனக்கு எந்த விஷயமானாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் எனக்கு தெரியாம ஒரு காரியம் கூட செய்ய மாட்டாரு, அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு யோனத்தான் வந்து தாவீதுட்ட சொல்கிறார். இது யோசனை பண்ணி பாருங்க. அப்பா சவுல் தாவீதுக்கு விரோதமாக இருக்கிறார். அப்பா எதிரி, மகன் யாரு? உறவு. ரொம்ப கஷ்டமான ஒரு குடும்பத்துல எப்படி இருக்கு பாருங்க. அப்பா எதிரியா இருக்கிறாரு, மகன் எப்படி இருக்கிறாரு? உறவு இருக்கிறார். இதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நமக்கு எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, இல்லையா, நம்ம வெறுக்கிறவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் நேசிக்கிறவர்களும் ஒரு எண்ணசி உண்டு. அது மறந்து போயிடக்கூடாது. எல்லாருமே நம்மளை வெறுக்கிறாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. வெறுக்கிற இடத்திலையுமே நேசிக்கிற ஒருத்தர் ஆண்டவர் என்ன செய்வார்? வைப்பார். நீங்க யோசனை பண்ணி பல விஷயங்கள் நீங்க கனவுல நினைவுல வச்சு பாருங்க. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு எதிரி இருக்கிறாங்களோ, உங்களை எங்கெல்லாம் வெறுக்கிறாங்களோ, அங்க உங்களை நேசிக்கிறதுக்கு ஒரு ஆள் என்ன செய்வாங்க? ஆண்டவர் வச்சிருப்பாங்க. என்ன நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ஒரு நாளும் மனசுல வச்சிடக்கூடாது. நீங்க யாரு நேசிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களோ, உங்களை நேசிக்கிறதுக்கு அதை விட பன்மடங்கு நேசிக்கிறதுக்கு ஒரு ஆள் என்ன செய்வார்? ஆண்டவர் வச்சிருப்பார். யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் தாவீத சவுல் விரட்டி என்ன செய்யறார்? துரத்திக்கிட்டே இருக்கிறார், பயங்கர எதிராளியா இருக்கிறார். ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, யோனத்தான் தாவீத விரட்டி என்ன செய்யறார்? நேசிக்கிறார். இல்லையா? உண்மைதானே? ஒரு பக்கம் அப்பா விரட்டுறாரு விரோதத்திலையும் கோபத்திலையும், ஒரு பக்கம் மகன் யோனத்தான் என்ன செய்யறார்? தாவீத அதிகமாக நேசிக்கிறார். அப்ப நான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு எவ்வளவு வெறுப்பாளர்கள் இருந்தாலும் சரி, ஒரு நேசிக்கிறவர் ஒருத்தர் உண்டு. அதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. அதை மறந்துட்டேன்னு சொன்னா ஒரு நாளும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியாது. நேசிக்கிற ஒரு குடும்பம் உண்டு என்பதை மறந்து போயிடக்கூடாது. இந்த யோனத்தானை குறித்து நீங்க படிக்கும் பொழுது அப்படியே சவுலுக்கு எதிர்மறையா இல்ல ஒரு மனுஷன். நீங்க பாருங்க, 2வது அதிகாரம் 2வது வசனம் கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது, தகப்பன் எனக்கு எதையும் மறைக்க மாட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். யோசனை பண்ணி பாருங்க. யோனத்தான் சவுல் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை முழுக்க நம்பிக்கை வைக்கிறார். எங்க அப்பா எதையுமே எனக்கு என்ன செய்ய மாட்டார்? மறைக்க மாட்டார். 2வது விஷயம் 4வது அதிகாரம் பின்பகுதியில் வாசிக்கும் பொழுது தாவீது சொல்கிறார், உன் மன விருப்பத்தின்படி நான் என்ன செய்வேன் என்று சொல்கிறார். யோனத்தானுடைய நல்ல குணங்கள். அவர் சொல்றார், எங்க அப்பா எனக்கு தெரியாம ஒண்ணுமே செய்ய மாட்டார். தகப்பன் மேல் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை. 2வது சொல்கிறார்,
தாவீது சொல்கிறார், உன் மன விருப்பத்தின்படி நான் என்ன செய்வேன். யோசனை பண்ணி பாருங்க, எனக்கு என்ன விரும்புறதோ அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்றது வேற, நீ என்ன விரும்புறையோ அதை நான் செய்வேன்ங்கிறது வேற இல்லையா? இன்னைக்கு எல்லாரும் நம்ம என்ன செய்வோம், நான் விரும்புறத உனக்கு செய்வேன்னு தான் சொல்லுவோம். ஆனா இங்க யோனத்தான் என்ன கேட்கிறாரா, நீ விரும்புறத நான் என்ன செய்யறேன். ஆண்டவருடைய நல்ல குணம் என்ன தெரியுமா, அதுதான். நீ என்ன விரும்புற, நான் என்ன செய்யறேன் இல்லையா? நான் உனக்கு சுகம் கொடுப்பேன்னு சொல்லி நீ அறிந்திருக்கிறாயா, விரும்புறாயா, எனக்கு சித்தம் உண்டு என்பது நீ நம்புறாயா, எல்லாமே எங்க கேட்கிறாருன்னா, நீ என்ன விரும்புறியா, நான் அதை என்ன செய்யறேன். யோனத்தான் தாவீது சொல்றார், உன் மன விருப்பத்தின்படி நான் என்ன செய்யறேன். மூணாவது சொல்றார், 9வது அதிகாரம் பின்பகுதியில 9வது வசனம் பின்பகுதியில வாசிக்கும் பொழுது, உமக்கு பொல்லாப்பு செய்ய என் தகப்பனாலே தீர்மானித்திருக்கிறது என்று நான் நிச்சயமாய் அறிந்தேனானால் நான் அதை உமக்கு அறிவிக்காதிருப்பேனோ என்றார். தகப்பனுடைய எண்ணத்தை நான் என்ன செய்வேன், எங்க அப்பா என்ன யோசிக்கிறாரோ அதை நான் உனக்கு என்ன செய்வேன், சொல்லுவேன். தகப்பனிடத்துல தகப்பன் என்ன யோசிக்கிறாரோ எந்த காரியமா இருந்தாலும் நான் என்ன செய்வேன், உமக்கு சொல்லுவேன் சொல்கிறார். 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். உயிரை சிநேகித்தது போல தாவீதை சிநேகித்தான். இதன் யோனத்தானுடைய நல்ல குணம். அவருடைய நல்ல குணம் பாருங்க, தகப்பன் என்ன சொல்றாரோ அதை நான் என்ன செய்வேன். உன்னுடைய மன விருப்பத்தின்படி நான் செய்வேன். தகப்பனுடைய எண்ணத்தை உனக்கு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், மறைக்க மாட்டேன். தன் உயிரை போல நேசித்த ஒரு மனுஷன். இதுதான் ஒரு நல்ல ஒரு காரியம். அப்ப உண்மையிலேயே ஒரு பக்கம் சவுல் தாவீதை வெறுக்கிறார், ஒரு பக்கம் யோனத்தான் தாவீதை நேசிக்கிறார். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா, யோனத்தான் இருக்கிற நல்ல குணம் அது. யோனத்தான் நல்ல ஒரு குணமுள்ளவராக இருக்கிறார். அவரிடத்துல இருந்த நல்ல குணங்கள் என்ன, எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை உள்ள ஒரு மனுஷன், மறைக்காது இருக்கிற ஒரு மனுஷன் இல்லையா? நீங்க பாருங்க, நீதிமொழிகள் புஸ்தகம் 15வது அதிகாரம் 18வது வசனத்தில் அப்படி வாசிக்கிறோம், கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை என்ன செய்வான், அமர்த்துவான். யோனத்தான் எடுத்திருக்கிற முயற்சி என்ன தெரியுமா, எப்படியாவது தாவீது சவுல் மேல கோபப்படக்கூடாது. அதான் மிக முக்கியமான ஒரு காரியம். சவுல் தாவீது மேல கோபப்படுறார், அதுக்கப்புறம் திட்டங்கள் தீட்டுறார். இவர் என்ன செய்யறாருன்னா, தாவீது சவுலை என்ன செய்யக்கூடாது, விரோதிக்க கூடாது இல்லையா? அது என்ன வாசிக்கணும், திரும்ப வாசிங்க கடைசியில, நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். நீங்க அமைதியா இருந்தா எவ்வளவு பெரிய சண்டையா இருந்தா கூட என்ன செய்யும், அமைதியா போயிடும். சாந்தம் தான் மிக முக்கியமான ஒரு காரியம். நீடிய சாந்தம் உள்ளவன் சண்டையை என்ன செய்யறான், அமர்த்துகிறான். பாருங்க 1 பேதுரு 3:4 அப்படி வாசிக்கிறோம், அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. எது அலங்காரம் சொல்ற, எது அலங்காரம், சாந்தம் இல்லையா? மறைந்திருக்கிற ஒரு குணம் எது, சாந்தம். இந்த சாந்தம் தான் நமக்கு அலங்காரம் என்று சொல்லுகிறார். உண்மையிலேயே நீங்க கோபப்படுற மனுஷனா இருந்தா நம்ம மேல பல விஷயங்கள் வந்துடும். நீங்க அமைதியாக சாந்தம் உள்ள ஒரு மனுஷனா இருப்போமான்னு சொன்னா அதுதான் அழகு. நம்மளாம் அழகுனா என்ன நினைக்கிறோம் தெரியுமா, என்ன நினைக்கிறோம் அழகுனா, வெளி தோற்றம் தான் அழகு இல்லையா? நம்முடைய வெளியரங்கமான தோற்றங்களை அழகுபடுத்துறதுக்கு பல சாதனைகளை படித்து இதுதான் அழகுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அழகு என்ன, மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அழகுன்றார். மறைந்திருக்கிற குணம் இல்லையா, மறைந்திருக்கிற அந்த சாந்தம் என்கிற ஒரு குணம் இருக்கு பாருங்க, அதுதான் நமக்கு அழகு. அதுவே தேவனுடைய பார்வையில வெளியேறப்பட்டது. அப்ப வெளியரங்கமா அழகா இருக்கணும்னா நம்ம அழகா இல்லாம வந்துடக்கூடாது. நான் பாட்டில் எந்திரிச்ச உடனே குளிச்சு தலையை போட்டு அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க வேற சொல்லிட்டீங்க, நீங்க வெளியரங்கமான அழகெல்லாம், வெளியரங்கம் நல்ல அழகா இருக்கணும், நல்ல ட்ரெஸ். நான் எப்போதும் சொல்றது அது மாதிரிதான், நல்ல ட்ரெஸ் போடணும் இல்லையா? நீங்க வெளியே கல்யாண வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸை விட கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது அவ்வளோ ட்ரெஸ் போட்டு வரணும், அவ்வளோ அழகா போடணும். எப்படி போடணும், டை இருந்தா கூட என்ன செய்யுங்க, கெட்டிட்டு வாங்க, அது நல்லது இல்லையா? நல்ல ட்ரெஸ் போட்டு நல்ல நீட்டா இன் பண்ணி டை கட்டி ஷூ போட்டு வாங்கல, அதுதான் பெரிய ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் என்ன செய்யணும், குளிச்ச உடனே ஏதோ ஒரு சட்டையை தூக்கி போட்டுரும். அயன் பண்றோமோ அயன் பண்ணலையோ எடுத்து வைக்கிறோமோ, ஏதோ ஒண்ணு என்ன கண்ணுக்கு என்ன தெரியுதோ தூக்கி மாட்டிட்டு வந்துடுறோம். அது அல்ல. தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது என் தெய்வம் எல்லா விதத்திலும் பரிசுத்தம் உள்ள தெய்வம் இல்லையா?
எல்லா விதத்திலும் பரிசுத்தம் உள்ள தெய்வம். தேவனுடைய சமூகத்துக்கு வந்து அவ்வளவு அழகுள்ளவங்களா வரணும். தெய்வம் நம்மளை பார்க்கிறாரு இல்லையா, தெய்வம் நம்மளை பார்க்க அழகுள்ளவங்களா வரணும். வெளித்தோற்றத்துக்கு நம்ம வந்து மற்றவங்க பார்க்கணுங்கிறதுக்காக வரக்கூடாது. தெய்வம் என்ன பார்க்கிறார் இல்லையா, தெய்வம் என்னை பார்க்கும்போது அவ்வளவு அழகுள்ளவங்களா பார்க்கணும். நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம் யோசனை பண்ணி பாருங்க இல்லையா. ட்ரெஸ் முதற்கொண்டு நம்மளால என்ன செய்ய முடியும், ஆயத்தப்படுத்தி வைக்க முடியல. உண்மைதானே? என்ன சொல்றது? நான் எப்போதுமே சனிக்கிழமை ஆனா நீங்க என்ன செய்யுங்க, நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட, இருக்கிற ட்ரெஸ்ஸிலேயே எது நல்ல ட்ரெஸ்ஸோ அதை எடுத்து வைங்க, அயன் பண்ணி வைங்க இல்லையா. பேண்ட், ஷர்ட், டை, ஷூ என்னென்ன எல்லாம் போட்டுட்டு வரணும். எல்லாமே ஆயத்தப்படுத்தி வரணும். தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது அவசரப்பட்டு ஒரு காரியம் கூட நம்ம மனசுல வரக்கூடாது. நீங்க அவசரப்பட்டுட்டீங்கன்னா, காலையில் எழுந்த உடனே அவசரப்பட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். மனைவிட்ட சந்தோஷமா இருக்க முடியாது, பிள்ளைகிட்ட சந்தோஷமா இருக்க முடியாது, அவசரமா கிளம்பணும், மறந்து வச்சிருவோம், அதை வச்சிருவோம், பல விஷயங்கள் நடந்து போயிடும். நிதானமா கிளம்ப முடியாது இல்லையா. அப்ப சாந்தம், நமக்கு மறைந்திருக்கிற குணம் என்னன்னு சாந்தம் தான். அதை பாருங்க, பிலிப்பியர் 4:5 வாசிக்கிறோம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருக்கணும். இவர் யாரு? இவர் சாந்தம் உள்ள ஒரு மனுஷன். இவர் யாரு? நல்ல குணமுள்ள ஒரு மனுஷன். எல்லா மனுஷனுக்கும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. வீட்டுல சாந்தமா இருப்போம், வெளியில இல்ல, ஒருவேளை வெளியில சாந்தமா இருப்போம், வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இவரா அப்படின்னு சொன்னா நம்மளை குறித்து அடையாளப்படுத்தணும். சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காரியம். இந்த யோனத்தானுடைய நல்ல குணம் என்ன தெரியுமா, அவர்கிட்ட மறைந்திருக்கிற ஒரு குணம்னா சாந்தம் என்கிற குணம் அவர்கிட்ட மறைந்திருந்தது இல்லையா. யோசனை பண்ணி பாருங்க, தாவீதுக்காக யோனத்தான் எடுக்கிற முயற்சிகளில அவர்கிட்ட முதல்ல இருந்தாலும் சாந்த குணம் இருந்தது, மறைந்து இருக்கிற ஒரு குணம். நீங்க பாருங்க, பல உதாரணங்களை பாருங்க. யோவானின் சுவிசேஷம் 6:9 வாசிங்க. இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். போதும். இங்க வாசிக்கும் போது நான் இதை எப்படி எடுத்திருக்கிறேன், தாவீதுக்காக யோனத்தான் அப்படிங்கிற ஒரு தலைப்புல என்ன எடுத்திருக்கிறேன்னா, ஜனங்களுக்காக சிறுவன் இருந்தான்னு எடுத்திருக்கிறேன். ஜனங்களுக்காக சிறுவன். அந்த சிறுவனுடைய கையில் என்ன இருந்தது? 5 அப்பமோ, மாத்தி சொல்றேனா இல்ல, நீங்க பார்க்கும்போது நான் ஏதோ மாத்தி சொல்ற மாதிரி உங்களுக்கு தெரியுத மாதிரி இல்ல. 5 அப்பமும் 2 மீன் அந்த சிறுவனுடைய கையில. யாருக்கு? யோசனை பண்ணி பாருங்க, ஜனங்களுக்காக சிறுவனுடைய கையில் 5 அப்பமும் 2 மீன் இருந்தது இல்லையா. கொடுக்கிற உள்ளங்கள் எப்போதுமே ஆயத்தமா இருக்கணும். ஒருவேளை தெரியுமா? யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவனை பற்றி அந்த 5 அப்பமும் 2 மீனும் கேட்பாருன்னு சொல்லி சிறுவனுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா ஆண்டவர் அதை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் ஜனங்களுக்காக இல்லையா. ஜனங்களுக்காக சிறுவனுடைய கையில 5 அப்பமும் 2 மீன் இருந்தது. நம்ம எப்போதுமே ஆயத்தமா இருக்கணும். திடீர்னு ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து வாங்க கேட்பார், கொடுக்க பழகிக்கணும். ஆயத்தம் இல்லைன்னா கொடுக்க முடியாது இல்லையா. ஆயத்தமா இருக்கணும். பாருங்க, 2வது பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 9:19-20 அப்படி வாசிக்கிறோம். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். தாமதமின்றி கிறிஸ்துவை பிரசங்கித்தான் என்று வாசிக்கிறோம். 26-28 வரைக்கும். சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்துக் கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்துக் கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்கும் வரத்துமாயிருந்து பவுலுக்காக பர்னபா என்கிற ஒரு மனுஷன் இருந்தார். யோசனை பண்ணி பாருங்க, பவுலுக்காக பர்னபா இருந்தார். பர்னபா சொல்றார், இவர் என்னென்ன காரியங்கள் எருசலேமில் அவர் சேர்த்துக் கொண்டதுக்கு பயந்துட்டாங்க. எருசலேமில் சேர்த்துக் கொள்ளல. அதுக்கு பர்னபா சொல்றார், இவர் தமஸ்குல என்னென்ன நடந்ததெல்லாம் என்ன செய்கிறார், விவரித்து சொல்லுகிறார். இது நல்ல ஒரு மனுஷனுக்கு நல்ல ஒரு குணம். மற்றவங்களுக்காக நாம் வாழ்வது என்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அது இல்லையா. ஜனங்களுக்காக அந்த சிறுவன் கையில் 5 அப்பம் இருந்தது. அந்த சிறுவன் இன்னைக்கு நம்ம பேசப்படுறோம் இல்லையா, சிறுவனை பேசுகிறோம். அப்ப சிறுவனை பேசுவதற்கு அவனுடைய கையில் 5 அப்பமும் 2 மீன் இருந்தது. ஜனங்களுக்காக சிறுவன் இருந்தான். பவுலுக்காக பர்னபா என்ன செய்தார்? இருந்தார். ஒருவேளை பர்னபா இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் யோசனை பண்ணி பாருங்க இல்லையா. நமக்காக ஒருத்தர் பரிந்து பேசுவதற்கு ஒரு ஆள் தேவை. ஆண்டவர் அங்க பவுலை எருசலேமில் ஏற்றுக்கொள்ள முடியல.
அவருடைய சூழ்நிலைகள் அப்படி இருந்தது, ஏற்றுக்கொள்ள முடியல, ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. அப்போ பர்னபா சொல்றா, இவர் யாரு தெரியுமா, இவர் இந்த மாதிரி இருந்தார், இவருடைய சூழ்நிலைகள்லாம் இப்படி இருந்தது, இவரை குறித்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால இவரை ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி சொல்றேன். அப்போ பவுலுக்காக ஒரு பர்னபா என்ன செய்கிறார், இருக்கிறார். இன்னைக்கு நம்ம யாருக்காக இருக்கிறோம் இல்லையா, யோசனை பண்ணி பார்க்கிறோம். தாவீதுக்காக யோனத்தான் இருந்தார், ஜனங்களுக்காக ஒரு சிறுவன் இருந்தான், பவுலுக்காக ஒரு பர்னபா என்ன செய்கிறார், இருக்கிறார். இன்னொரு காரியம் பாருங்க, ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததனால் இல்லையா, நமக்காக கிறிஸ்து இருக்கிறார் இல்லையா, எனக்காக என் ஆண்டவர் இருக்கிறார். அங்க வாசிக்கிறோம், நான் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து எனக்காக என்ன செய்தார், மரித்தார். நான் பாவிகளாய் இருக்கையில் எனக்காக கிறிஸ்து இருக்கிறார். யோசனை பண்ணி பாருங்க, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக மரிக்கலன்னு சொன்னா, எனக்காக பாடுகள், அவமானங்கள், கஷ்டங்கள் ஏற்றுக்கொண்டு மரிக்கவில்லை என்று சொன்னா, இன்னைக்கு நான் தேவனுடைய பிள்ளையா மாறி இருக்க முடியாது. இன்னைக்கு அவருடைய பிள்ளையா நான் மாறி இருக்க முடியாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருந்திருக்காது இல்லையா. கிறிஸ்து நமக்காக இருந்தார். நீங்க பாருங்க, கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று சொல்லி வாசிக்கிறோம் இல்லையா. நான் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து எனக்காக மரித்தார். இங்க என்ன வாசிக்கிறோம், கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று சொல்லி வாசிக்கிறோம். எனக்காக என் ஆண்டவர் சாபமானார் இல்லையா. வாசிக்கிறோம், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று வாசிக்கிறோம் இல்லையா. நம்மை சாபத்திலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சாபமானார், எனக்காக நமக்காக இல்லையா. நான் பாவிகளாய் இருக்கும் பொழுது எனக்காக சிலுவையில மரித்தார் இல்லையா. நான் சாபத்துக்குள்ளாய் இருக்கிற என்னை மீட்பதற்காக எனக்காக கிறிஸ்து சாபமானார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதை நீங்க பாருங்க, 1 யோவான் 2:1 அப்படி வாசிக்கும் பொழுது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தினுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம் இல்லையா. நமக்காக என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பலியான ஒரு தெய்வம் இல்லையா. எனக்காக, வேற யாருக்கெல்லாம் இல்ல இல்லையா. எல்லாருக்காக மரித்தாலும் கூட, எல்லாருக்காக பல விஷயங்களை செய்தாலும் கூட, எனக்காக நான் பாவியா இருக்கும் பொழுது எனக்காக மரித்தார். நான் சாபத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது எனக்காக சாபமானார். நான் பாவம் செய்யும் பொழுது எனக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் இல்லையா. இந்த நல்ல தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார். அப்போ தாவீதுக்காக யோனத்தான் இருந்தார் இல்லையா. அப்ப யோனத்தானுடைய நல்ல குணம் என்ன, அவர் சாந்தம் உள்ளவராய் இருந்தார். தாவீது எந்த விதத்திலையும் பாவம் செஞ்சிடக்கூடாது, தாவீது எந்த விதத்திலையும் விழுந்து போயிடக்கூடாது. தகப்பனுடைய நிலை என்பது யோனத்தானுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் தாவீது பாவம் செஞ்சிடக்கூடாது. தாவீதை காப்பாற்றுவதற்காக, தாவீதை கொலை செய்ய வேண்டிய ஒரு இடத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டுவதற்காக யோனத்தான் எடுத்துக்கொண்டிருக்கிற நல்ல ஒரு முயற்சி அது. அப்ப நம்ம யோசிக்கணும், நம்ம ஒரு பரிந்து பேசுகிற ஒரு மனுஷனா இருக்கிறோமா, நான் யாருக்காவது ஒரு துணையா இருக்கிறேன்னா யோசனை பண்ணி பாருங்க, நான் யாருக்காக இருக்கிறேன், யோசனை பண்ணி பாருங்க இல்லையா. ஜனங்களுக்காக ஒரு சிறுவன் இருந்தான், பவுலுக்காக ஒரு பர்னபா இருந்தார், எனக்காக கிறிஸ்து இருந்தார். நான் யாருக்காக இருக்கிறேன், யோசனை பண்ணி பாருங்க. நம்ம யாருக்காவது ஒருத்தருக்காக நம்ம இருக்கிறோமா இல்லையா. யோசிக்கணும். இந்த உலகத்தில் வாழ்வது சும்மா நம்ம வாழக்கூடாது, ஏதோ வாழ்றோம் அப்படிங்கிறதுக்காக வாழக்கூடாது. அட்லீஸ்ட் ஒருத்தருக்காக தான் நான் என்ன செய்யணும், நான் அவங்களுக்காக நான் வாழ்றேன், அவனுடைய ரட்சிப்புக்காக நான் வாழ்றேன், அவனுடைய வாழ்க்கை முறை உயர்வதற்காக என்னுடைய பல விஷயங்களை என்ன செய்யறேன், எடுத்துக்கொள்றேன் இல்லையா. நீங்க ஒரு மனுஷனை நீங்க கர்த்தருக்குள்ள வழி நடத்தி பாருங்க. நான் எப்போதும் சொல்றதா, ஒரு மனுஷன் ஆண்டவருக்குள்ள வழி நடத்தி பாருங்க, அவங்களுக்காக என்னென்ன விஷயத்தெல்லாம் நீங்க இழக்கணுமோ அத்தனை இழப்பீங்க, இல்லைன்னா இழக்க முடியாது இல்லையா. அப்போ இந்த தாவீதனுடைய யோனத்தானுடைய நல்ல ஒரு குணம். 2வது பாருங்க, 30வது வசனம் 31வது வசனம்.
அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபமுண்டவனாகி அவனைப் பார்த்து, இரண்டகமும் மாறுபாடுமுள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனைத் தோழனாகத் தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ? ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடிருக்கும் நாள்வரையும் நீயானாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். சாக வேண்டும். அப்ப இதனுடைய காரியம் என்ன? தாவீது சவுலோடு கூட சேர்ந்து உணவு உட்காரணும், உணவு சாப்பிடணும். அவங்க ஒரு அமாவாசைங்கிற ஒரு நாள் வரும் பொழுது அவங்க எல்லாம் ஒரு இடத்துல உட்கார்ந்து ராஜாவோடு கூட என்ன செய்யணும்? தாவீது உட்கார்ந்து சாப்பிடணும். இந்த காலங்கள் வந்தது. இந்த காலம் வரும் பொழுது தாவீது அந்த இடத்துல இல்லை. அப்ப மகன்கிட்ட கேட்கிறார், யோனத்தான்கிட்ட கேட்கிறார், எப்ப தாவீது எங்க அப்படின்னு கேட்கிறார். யோனத்தான் என்ன சொல்றாரு? இல்லப்பா, அவர் பெத்லெஹேமுக்கு போயிருக்கிறாரு, அவங்க சகோதரோடு கூட சேர்ந்து பெற்றோர்களோட சேர்ந்து அங்க பலி செலுத்தும்படியாக போயிருக்கிறாரு. என்கிட்ட கேட்டாரு, நான் தான் என்ன செஞ்சிட்டேன், அனுப்பி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது தாவீதும் யோனத்தானும் பேசி வைத்திருக்கிற ஒரு காரியம். ஒருவேளை உங்க அப்பா வந்து தாவீது எங்கன்னு சொல்லி கேட்டான், இதை சொல்லுன்னு சொல்லி யோனத்தான்ட்ட சொல்லும் பொழுது யோனத்தான் என்ன செய்யறார்? அப்படியே வந்து அப்பாட்ட சொல்றார். சொன்ன உடனே சவுலுக்கு பயங்கர கோபம். கோபத்தில் அவர் பேசுகிற பேச்சு பாருங்க எப்படி இருக்கு, என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபமுண்டவனாகி அவனைப் பார்த்து, இரண்டகமும் மாறுபாடுமுள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனைத் தோழனாகத் தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ? யோசனை பண்ணி பாருங்க, என்ன ஒரு பேச்சு தெரியுமா? அவங்க அம்மாவை போட்டு திட்டுறாரு இல்லையா? அம்மாவை போட்டு திட்டுறாரு. நான் இப்படி எழுதி வச்சிருக்கிறேன், எனக்கு விரோதி என்றால் உனக்கும் எப்படி இருக்கணும்? விரோதியா இருக்கணும். அதான் சவுலுடைய குணம். எனக்கு விரோதியா இருக்கிற உனக்கு விரோதியா தான் இருக்கணும். அது எப்படி? என் கூட சாப்பிட வேண்டியவனை நீ எப்படி அனுப்பி வைக்கலாம்? அவன் என் கூட தான் இருக்கணும். அவன் சாக வேண்டியவனை நீ எப்படி அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு யோனத்தான்கிட்ட மகன் சவுல் சண்டை போடுறார். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை. இப்ப அப்பா என்ன சொல்றாருன்னா, பாருங்க, கோபம் உண்டவனாகி அவனை பாரு, ரெண்டகமும் மாறுபாடு உள்ளவளின் மகனே. அவங்க அம்மாவை போட்டு திட்டுறாரு இல்லையா? அடுத்து, நீ உனக்கு வெட்கமாகவும் தாயின் மானத்துக்கு வெட்கமாகவும் அவன்கிட்ட நண்பனா வச்சிருக்கிறியே, உனக்கு வெட்கமா இல்லையா? உன் தாய்க்கு மானத்துக்கு நீ வெட்கமா இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அவங்க அம்மாவை சொல்றாரு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? ரெண்டகமும் மாறுபாடு உள்ளவளுடைய மகனா இருக்கிறதுனால நீ என்ன செய்யற, எப்படி செய்யற? நிறைய சமயத்தில் நம்ம திட்டுறோம் தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் உங்க அம்மா தான், இதுக்கெல்லாம் காரணம் உங்க அப்பா தான் சொல்றமா இல்லையா? அப்பனா நான் செய்யறதை எங்க அம்மா செஞ்சிருப்பாங்க, நான் செய்யறதை எங்க அப்பா செஞ்சிருப்பாங்க, அப்படிதானே அர்த்தம்? அவங்க செஞ்சது இவங்க செய்யறாங்க. இது ஒரு நல்லா இருக்கு, என்ன ஜென்டிலா இருக்கு. அவங்க செஞ்சத உங்க அம்மா அப்படி இருந்ததுனால நீ இப்படி செய்யற இல்லையா? கோவத்துல எதவனாலும் என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது. எங்க வீட்டுல அடிக்கொருக்க சொல்லுவாங்க, எப்ப நீங்க கோவத்துல தேவையில்லாதெல்லாம் பேசிடுறீங்க இல்லையா? கோவத்துல எது வேணாலும் பேசிடக்கூடாது இல்லையா? யோசிக்கணும். கோபம் வரும்பொழுது அமைதியா இருக்க பழகிக்கணும் இல்லையா? உண்மையிலே எனக்கு இதனுடைய பின்னணி என்னன்னு சொல்லி தெரியல. நானும் நிறைய அந்த அம்மா என்ன செஞ்சாங்கலாம் எனக்கு ஒண்ணுமே தெரியல. நானும் தேடி பார்த்தேன், எனக்கு ஒண்ணுமே வெளிப்படலை. ஆனா ஒருவேளை இருக்கட்டுமே, ஏதோ பிரச்சனையா இருக்கட்டுமே. ஆனா என்ன சொல்றாரு? ரெண்டகமும் மாறுபாடு உள்ளவளினுடைய மகனே. அதுக்கு ஒரு இதுல போட்டிருக்காங்க, வேசியின் மகனே அப்படின்னு சொல்லி அர்த்தமா. மாறுபாடு உள்ளவளின் மகனே, வேசியின் மகனே. யாரு? ஒருவேளை யோனாத்தானுடைய அம்மாவா இருக்கட்டும், ஓகே. யாரு? சவுலுடைய மனைவி இல்லையா? என்னுடைய மனைவி என்ன சொல்ல முடியுமா இல்லையா? ஆனா அந்த சவுல் சொல்ற, ரெண்டகமும் மாறுபாடு உள்ளவனுடைய மகனே. அப்போ அதுக்கு சொல்றாங்க, பொய்யும் புரட்டும் நிறைந்தவளினுடைய மகனே. பொய்யும் புரட்டும் நிறைந்த ஒரு மகனே. அப்ப அந்த அம்மாவை குறித்து சொல்றாங்க, உன்னுடைய அம்மா யாரு? பொய்யும் புரட்டும் உள்ள ஒரு தாய். அவ யாரு? ஒரு வேசி. அவளுக்கு பிள்ளையா பிறந்திருக்கிற நீ அப்படிதான் இருப்ப. எனக்கு விரோதியா இருக்கிறவன் நீ சேர்க்கிறனா, அப்ப நீ எப்படிப்பட்டவனா இருப்ப? எனக்கு அவன் விரோதி, அவன் பரம விரோதியா இருக்கிறான். பரம விரோதியா இருக்கிற நீ சேர்க்கிறனா, நீ உங்க அம்மா மாதிரிதான் நீ இருக்கலாம் அப்படின்னு திட்டுறாங்க. தயவு செய்து என்ன செய்யக்கூடாது? பிள்ளைகள் அப்படி செய்யாதீங்க, திட்டாதீங்க.
உங்க அம்மா மாதிரி தான் நீ இப்படியே இருந்துக்கிட்டே இரு. இல்லையா? நிறைய வீட்டில் பாருங்க, அம்மா அப்பாவுக்கு சண்டை வந்துச்சுன்னா மாட்டிக்கிறது யாருதான்? என்னடா ஏதோ அவன் வாய் தவிர பேசானா அன்னைக்கு அவனுக்கு திருவிழாதான். இல்லையா? அம்மா அப்பாவுக்கு சண்டைனா பிரச்சனை யாருதான்? நம்ம தான் மாட்டிக்கிறது. என்ன சொல்றது? சமாதானம் பண்ணுது. வெரி குட். ரைட்டு. நல்ல நல்ல பிள்ளைங்க தெரிஞ்சுக்குது. முத்திச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனைன்னு தெரிஞ்சு போகுது. சரி, அப்பா விட்டுட்டா நமக்கு தான் பிரச்சனை, அதனால முதல்ல அப்பாவை என்ன செஞ்சிடலாம்? அமைதிப்படுத்தலாம். யாரை அமைதிப்படுத்தணும் சொல்லி பிள்ளைகளுக்கு தெரிஞ்சு இப்ப தெரிஞ்சு. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள்லாம் நல்லா ஞானமா இருக்கிறாங்க. நீங்க சண்டை போடுங்க, நான் வெளியில போயிட்டு வெளியே போயிட்டு வந்துடுறாங்க. அதனால பிரச்சனை. நீங்க அடிச்சு இல்ல முடிச்சுட்டு நிம்மதியா இருங்க, அப்புறம் வரேன்ட்டு வர்றாங்க. அது வேற இல்லையா? அப்ப என்னன்னா, பிள்ளைகள் பெற்றோர்களுடைய பிரச்சனைக்கு பிள்ளைகள் காரணமா மாறிடுறாங்க இல்லையா? இங்க வாசிக்கிறோம், பிரச்சனை யாருக்கு? தாவீதுக்கும் சவுலுக்கு தான் பிரச்சனை இல்லையா? மகன் அனுப்பி விட்டார், நல்ல குணம், நல்ல பையன் சொல்லி சொல்லணும். உண்மையிலேயே நல்ல பையன் சொல்லி யோசிக்கணும். ஆனா நடந்த விஷயம் என்னன்னா, அந்த பேச்சு தாறுமாறான பேச்சு, தேவையில்லாத ஒரு பேச்சுகள் இல்லையா? தேவையில்லாத பேச்சு ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில வரவே கூடாது இல்லையா? நம்ம கோபத்துல எதை வேணாலும் பேசிடக்கூடாது, என்ன வேணாலும் பேசிட்டா திரும்ப என்ன செய்யாது? வராது இல்லையா? நம்ம பேசிட்டோம்னா திரும்ப அந்த வார்த்தை என்ன செய்யாது? வாபஸ் வாங்க முடியாது. பேசுனது தான் இல்லையா? நம்ம குடும்பத்துல பல குடும்பத்துல பிரச்சனை வரும் தெரியுமா? எப்ப பேசுனது பிரச்சனை வரும்? ஏதோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்திருப்போம், அது இப்ப வரைக்கும் வந்துகிட்டு இருக்கோம். எனக்கு தெரியும், நீங்க அன்னைக்கு இதுதான் நீ பேசுனீங்க எனக்கு தெரியும், அதனாலதான் இப்ப இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னைக்கோ பேசுனது இல்லையா? அப்ப காரணம் என்னன்னா, பேசுற வார்த்தைகள் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். அது என்னைக்கு பேசினதா இருந்தாலும் இன்ன வரைக்கும் அது வர்றதுக்கு காரணம்னா அவங்க மனசுல பாதிக்கப்பட்டு இருக்கிறது இல்லையா? அப்ப பேசும் பொழுது கவனமா பேசணும், ஞானமா பேசணும், வார்த்தையை வெளியில விட்டுறக்கூடாது இல்லையா? அப்ப இங்க என்ன வாசிக்கிறோம்? நீ இரண்டகமும் மாறுபாடு உள்ள மகனே, உனக்கு வெக்கமாகவும் தாயினுடைய மானத்துக்கு வெக்கமாகவும் நீ அவனோடு கூட ஐக்கியம் வச்சிருக்கிறிய, அவனை தோழனா வச்சிருக்க, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்கிறார். ஆனா உண்மையிலேயே யோனத்தான் நல்ல ஒரு மனுஷன், அப்படியே அமைதியா இருந்தார் இல்லையா? அதுக்கு பாருங்க, அதுக்கு அடுத்து கேட்கிறாரு 32வது வசனத்துல, யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும்? அவன் என்ன செய்தான் என்றான். ஏன்பா அவன் கொல்லப்படணும்? என்ன செய்தான்? நீங்க என்ன வேணாலும் திட்டுங்க, அவன் என்ன செய்தான்பா? அவன் என்ன செய்தான்? என்ன தப்பு பண்ணாரு இல்லையா? நல்ல ஒரு மனுஷன், நல்ல ஒரு குணம். இந்த எண்ணம் நமக்குள்ள எப்போதுமே இருக்கணும். நீங்க பாருங்க, உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக, உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. நேசம் திராட்சரசத்தை பார்க்கில் என்னது? இன்பமானது. ஏன் யோனத்தான் தாவீதை விட்டு கொடுக்க முடியல தெரியுமா? தன் உயிரை போல நேசித்த ஒரு நேசம் அது. என் உயிர் எப்படியோ அதே போல தாவீதை நேசித்தார் இல்லையா? அதான் சொல்ற, தன் உயிரை போல நேசித்த யோனத்தான். அதனாலதான் தாவீதை விட்டு கொடுக்க முடியல. இங்க வாசிக்கிற நேசம் திராட்சரசத்தை பார்க்கல எப்படிப்பட்டது? இன்பமானது இல்லையா? அதே உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தைப் போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறது. நேசம் மரணத்தை போல வலிது என்று சொல்லி வாசிக்கிறோம். மரணம் எப்படி வலிதா இருக்கிறதோ நேசம் அவ்வளவு வலிமை உள்ளது இல்லையா? நேசம் மரணத்தை போல வலிமை உள்ளது. போதும், நேச வைராக்கியம் பாதாளத்தை போல கொடிதா இருக்கு இல்லையா? அப்ப என்ன வாசிக்கிறோம்? நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது, நேசம் மரணத்தை போல வலிமை உள்ளது இல்லையா? எவ்வளவு ஒரு பாசம் பாருங்க. யோனத்தானுக்காக தாவீதுக்காக யோனத்தான் எடுத்திருக்கிற ஒரு முயற்சி என்னன்னா, நீங்க என்ன வேணாலும் திட்டுங்க, நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா தாவீதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். தாவீது என்ன தப்பு பண்ணினார்? அவர் தப்பு பண்ணதுக்குள்ள காரணங்கள் என்ன இல்லையா? அப்ப நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில அந்த ஒரு மற்றவங்களுக்காக நான் ஒருத்தர் மேல வைக்கிற அந்த அன்பானது அவ்வளவு வலிமை உள்ளதாக இருக்கணும் இல்லையா? கவனமா இருக்க வேண்டிய ஒரு காரியம். இங்க பாருங்க, சவுலுடைய மனைவியின் பெயர் அகினோவாம். நீங்க தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சவுலுடைய மனைவியின் பேர் அகினோவாம். 1 சாமுவேல் புத்தகம் 14வது அதிகாரம் 49, 50 வாசிக்கிறோம். சவுலுக்கு இருந்த குமாரர் யோனத்தான், இஸ்வி, மல்கிசூவா என்பவர்கள்.
அவருடைய 2 குமாரத்திகளில் மூத்தவள் பேர் மேரு, இளையவள் பேர் மிகாள். சவுலுடைய மனைவியின் பேர் அகினோவாம், அவள் அகிமாசின் குமாரத்தி. அவருடைய சேனாபதியின் பேர் அப்னேர், அவன் சவுலுடைய சிறிய தகப்பனாகிய நேரின் குமாரன். சவுலுடைய மனைவியின் பேர் அகினோவாம் இல்லையா? அந்த அம்மாவை தான் பாருங்க, பிள்ளைகள்லாம் நிறைய பிறந்திருக்கு. பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன பிரச்சனையா நமக்கு தெரியல. ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது தவறா பேசுறது, பேச்சு என்பது கவனமா இருக்கணும், எதை வேணாலும் பேசிடக்கூடாது. பாருங்க, எபேசியர் 4:29 அப்படி வாசிக்கிறோம், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. நம் தேவனுடைய பிள்ளைகள், கெட்ட வார்த்தை ஒன்றும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது. எபேசியர் 5:4 அப்படி வாசிக்கிறோம், அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரஞ்செய்தலே தகும். வம்பும் புத்தியீனமான பேச்சும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செலுத்துவதே தகும் இல்லையா? புத்தியும் வம்பும் புத்தியீனமான பேச்சு தகாதது இல்லையா? நம்ம தேவையில்லாத பேச்சு எந்த நமக்கு தகுதி கிடையாது. நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் இல்லையா? நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் கெட்ட வார்த்தையே பேசக்கூடாது, புத்தியீனமான பேச்சு இருக்கக்கூடாது. அது நமக்கு ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு அழகே கிடையாது இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க, நம்ம கெட்ட வார்த்தை பேசணும்னா எப்படி இருக்கும்? நம்மளை மதிப்பாங்களா? பிள்ளைகள் மதிக்குமா? சமுதாயம் மதிக்குமா? மதிக்காது. சமுதாயம் நம்மள நல்ல மனுஷனா பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அதனாலதான் சொல்ற, நீங்க கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசக்கூடாது. அடுத்து சொல்ற, புத்தியீனமான பேச்சு தகாதது. பாருங்க, 2 தீமோத்தேயு 2:16 வாசிக்கிறோம், சீர்கேடான வீண் பேச்சுக்கு என்ன செய்யணும்? விலகி இருக்கணும். தேவையில்லாத பேச்சுகள் பேசக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, புத்தியீனமான பேச்சு இருக்கக்கூடாது, சீர்கேடான பேச்சு இருக்கக்கூடாது இல்லையா? சங்கீதம் 4:4 அப்படி வாசிக்கிறோம், சங்கீதம் 4வது வசனத்துல, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று வாசிக்கிறோம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். பாருங்க, அது வசனத்தை வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். படுக்கையிலே இருதயத்தில் அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருங்க. எப்படி? நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க, அப்புறம் என்ன செய்யுங்க? படுக்கையில இருதயத்துல பேசி அமர்ந்து கொண்டு என்ன செய்யுங்க? இருங்க. எப்படி இருக்கிறது? இருதயத்தில் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறது? என்ன பேசிக்கிட்டு இருக்கிறது? என்ன பேச மாட்டேங்க? என்னத்தை பேசுறது? இருதயத்தில் இருக்கட்டும், காலையில முடியட்டும், இடியட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பீங்களா? இல்லை, நான் செஞ்ச தப்பு தான், நான் பேசுனது தப்பு தான், நான் கோபப்பட்டதே தப்பு தான் இல்லையா? இதான் யோசிச்சுக்கிட்டு இருப்போமா? இங்கே வாசிகள், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க இல்லையா? கோபப்படணும், நியாயமான விஷயத்துக்கு கோபப்படணும். அந்த கோபம் பாவத்துக்கு ஏதுவாக என்ன செஞ்சிடக்கூடாது? மாறிடக்கூடாது இல்லையா? நீங்க பாருங்க, காயின் கோபப்பட்டது சரியான கோபம். அந்த கோபம் எங்க பட்டிருக்குன்னு தெரியுமா? ஏன் ஆண்டவரை என் காணிக்கை அங்கீகரிக்கல அங்க கேட்டிருக்கணும். தவறான கோபம் தேவையில்லாத இடத்துல கொண்டு போய் விட்டுருச்சு இல்லையா? உண்மையிலேயே கோபப்பட்டிருந்தா ஏன் ஆண்டவர் அவருடைய காணிக்கை அங்கீகரிச்சாரு, ஏன் என்னுடைய காணிக்கை அங்கீகரிக்கல? காணிக்கை அங்கீகரிக்காததுக்கு காரணம் என்ன? நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு உணர்த்துங்க அப்படின்னு கேட்டிருக்கணும். ஆனா எப்படி போயிடுச்சு? அந்த கோபம் சகோதரன் மேல பாய்ந்து அவனை கொலை செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு மாறி போயிடுச்சு இல்லையா? கோபம் வரணும். கோபம் நம்முடைய குணத்தில் ஒன்று. என்ன தம்பி? கோபம் நம்முடைய குணத்தில் ஒன்று. கோபமே இல்லைன்னா அவன் மனுஷனா இருக்க முடியாது இல்லையா? கோபம் இருக்கணும், கோபம் இருக்கணும், ஆசைகள் இருக்கணும், விருப்பங்கள் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் அளவுக்கு மிஞ்சிச்சுன்னா பிரச்சனையா மாறிடும். அந்த கோபம் எப்படி மாறிடக்கூடாது? பாவமா மாறிடக்கூடாது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். பாவம் செய்வதற்கு ஏதுவாக உங்களுடைய கோபம் மாறிடக்கூடாது. ஒருவேளை அப்படி நீங்க கோபம் கொண்டுட்டீங்க, பாவம் செஞ்சுட்டீங்க, உட்கார்ந்து என்ன செய்யுங்க? பேசி அமர்ந்து கொண்டு இருங்க. நைட்ல நீங்க தூக்கம், உண்மையிலேயே நீங்க கோபம் கொண்டு பாவம் செஞ்சுட்டீங்கன்னா தூங்கவே முடியாது. நீங்க மனசுல வேதனை அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. தாவீது சவுலுடைய அந்த தொங்கல் துணியினுடைய ஓரத்தை அறுத்துட்டு வந்துட்டார். மனசு என்ன செய்யல? அவர் படுக்க விட்டுச்சா? தூங்கவே விடல. அவரால் தூங்க முடியல. அவரால் தூங்க முடியல. யோசனை பண்ணி பாருங்க. அதுதான், ஒருவேளை அவர் கோபத்துல செஞ்சிட்டாரு, நமக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திட்டாரு. ஆனா பயன்படுத்தினா கூட மனசு விடல.
அப்ப நம்முடைய வாழ்க்கையில யோசிக்கணும், நான் செஞ்சது தப்பு தானே, இப்படி பேசியிருக்க கூடாது, இப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லி உட்கார்ந்து யோசித்து படுக்கையில உட்கார்ந்து யோசிக்கணும். அது நம்ம செய்யணும். அப்படி யோசிச்சா காலையில் எழுந்த உடனே என்ன செய்வோம்? டீ போட்டு கொடுக்கறதா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான்மா, நான் தப்பு பண்ண மன்னிச்சுக்கோமா அப்படின்னு கேட்கறது அர்த்தம். கேட்டுறாங்களா? கேட்டுருமா? வருவாங்க. அதுதான் என்னன்னா, அதுதான் நம்முடைய அன்பு, நம்முடைய வளர்ச்சியினுடைய காரணம். அப்பதான் ஆரம்பத்துல நம்ம முரட்டுத்தனமா தான் இருந்திருப்போம் இல்லையா? நான் ஏன் கேட்கணும், நீ தான் வரணும், நீ தான் வந்து மன்னிப்பு கேட்கணும், அப்படிதான் சொல்லி இருந்திருப்போம். ஆனா காலங்கள் போக போக என்ன ஆகி போச்சு இல்லையா? இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் யோசனை பண்ணி பாருங்க. அப்போ கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு செய்துக்கிட்ட ஆண்டவர் இன்னைக்கு நம்ம எவ்வளவு தப்பு செஞ்சாலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? கிருபையா நான் மன்னிக்கிறேன்பா இல்லையா? நம்முடைய ஆண்டவர் போல நல்ல தெய்வம் வேற யாரும் இல்லை. அவரை போல இருக்கிற நாமும் அப்படிதான் என்ன செய்யணும்? இருக்கணும் இல்லையா? மன்னிக்கணும். அதான் என்ன செய்யணும்? அமர்ந்து இருக்கணும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். நீங்க பாருங்க, பிரசங்கி 7வது அதிகாரம் 9வது வசனத்தை எப்படி வாசிக்கிறோம்? உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். உன் மனதிலே சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். சீக்கிரமா கோபப்பட கூடாது, யோசிக்கணும். உட்கார்ந்து பேசுற விஷயத்தை உடனே கோபப்படுறதுனால பிரச்சனையே ஆரம்பமாகிறது இல்லையா? சீக்கிரமா என்ன செய்யக்கூடாது? கோபப்படக்கூடாது. பாருங்க, எபேசியர் 4வது அதிகாரம் 26, 27 அப்படி வாசிக்கிறோம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது, பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக உங்களுடைய கோபம் என்ன செய்யணும்? தனிய கடவுது இல்லையா? நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க, சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும்? போய் கோபம் தனிச்சிடணும், உடனே ஒப்புரவாயிடணும். ஏன்னா அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஒருவேளை நாம் கோபம் கொண்டால் பாவம் செய்யாதிருங்கள். ஏன்னா சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க மன்னிப்பு கேட்காமலோ ஒப்புரவு ஆகாமலோ இருந்துட்டீங்கன்னா பிசாசு பயன்படுத்திக்குவான். பாத்தியா உனக்கு எப்படி எல்லாம் விரோதமா பேசுறாங்க? பாத்தியா அதனாலதான் நான் சொன்னது, நீ மன்னிப்பு கேட்டிருந்தேன்னா எனக்கு பிரச்சனையா இருந்திருக்கும். இப்படி நீ தேவையில்லாத பிரச்சனையில ஊட்டி விட்டு பெரிய பிரச்சனையா மாறிடும். அதுக்கப்புறம் பிசாசு நம்மளை ஆளப்படுத்திடுவான், பிசாசு நம்மள ஆளுகை செஞ்சிருவான், கடைசி வரைக்கும் நம்மள ஆளுகை செஞ்சிருவான். நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி எண்ணம் இருந்தா கூட பிசாசு கேட்க விட மாட்டான். நீ மன்னிப்பு கேட்டா உன் கௌரவம் என்ன ஆயிரும் தெரியுமா? நீ யாரு மன்னிப்பு? அவங்க தான் மன்னிப்பு கேட்கணும். கௌரவ பிரச்சனையை உருவாக்கி விட்டுருவான். அவனுடைய வேலையை அதுதான். நீ தப்பு செஞ்ச மாதிரி ஆயிரும். நீ மன்னிப்பு கேட்டுட்டேன்னா நீ தப்பு செஞ்ச மாதிரி ஆயிரும். 2 பேர்த்தையும் சொல்லி விட்டுருவா. நீ மன்னிப்பு கேட்டேனா நீ தப்பு செஞ்ச மாதிரி ஆயிரும். அங்க சொல்லிடுவான், நீ மன்னிப்பு கேட்டேனா நீ தப்பு செஞ்ச மாதிரி. மன்னிப்பே கேட்காத. மன்னிப்பே கேட்காம இருந்தா அது தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியாது, தேவன் ஆளுகை செய்ய முடியாது இல்லையா? யோசனை பண்ணி. அதனாலதான் சொல்றார், இதை சொல்லிட்டு நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க? ஒப்புரவாயிருங்க. அப்படி ஒப்புரவாகலன்னா பிசாசு உங்களுக்கு ஆளுகை செஞ்சிருவான். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் இல்லையா? பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. யோசனை பண்ணி பாருங்க, சவுலுடைய வாழ்க்கையில பாருங்க, கோபம் கொள்றாரு. கோபம் கொண்டதனுடைய விளைவு என்ன? மனைவியின் கூட பார்க்கல, பிள்ளையின் கூட பார்க்கல, அவதூறான பேச்சு, கெட்ட பேச்சு இல்லையா? சீர்கேடான பேச்சு, புத்தியனமான பேச்சு, ஒரு பிள்ளைகள்கிட்ட பேசுற பேச்சு கூட சவுலுக்கு தெரியல. என்ன பேசுறோங்கிறதே சவுலுக்கு தெரியல இல்லையா? அவர் போட்டுட்டார், வார்த்தையை போட்டார், திரும்ப அதை எடுக்க முடியல. கவனமா இருக்கணும், நம்ம ஞானமா இருக்கணும். ஆனாலும் யோனத்தான் தாவீதுக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு மனுஷனாக இருந்தார் இல்லையா? நீங்க பாருங்க, நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 19வது வசனம். சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரியுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம். இப்படி எல்லாம் நினைச்சுதான் நம்ம எத்தனை பேர் இந்த வீட்டுல இருக்கவே முடியாது. என்ன வனாந்தரத்தை நம்ம இருக்கணும் இல்லையா? அதனால ஆண்டவன் நமக்கு கிருபையா எல்லாரும் பயங்கர சிரிப்பாகி போச்சு எனக்கு. நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க, நாங்க எவ்வளவு நாள் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? நம்ம வனாந்தரத்தெல்லாம் இருக்கணும்.
ஆனா ஆண்டவர் நமக்கு கிருபையுள்ளவரா இருக்கிறார். நீ வீட்டில தான் இருக்கணும் இல்லையா, வீட்டில் இருக்கணும். ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லையா. கோபம் வந்து கோபம் வர்றோம், சண்டை போடுறோம், பல விஷயங்களை செய்யறோம்னா அது ஒரு பெரிய ஒரு புதிய உறவுகளாக திரும்ப ஆண்டவர் கொண்டு வந்து அதை சேர்க்கிறார் இல்லையா. சண்டை இருக்கணும், குடும்பத்துக்குள்ள சண்டைகள் இருக்கணும். சண்டையே இல்லைன்னா எப்படி இருக்கும்? போர் அடிக்கும். சண்டே இல்லைன்னா போர் அடிக்கும். அது ஒரு பெரிய சந்தோஷத்துக்கு உண்டான ஒரு வழி அது இல்லையா. அது ஒரு பெரிய சமாதானத்துக்கு உண்டான வழி. இல்லைன்னா என்ன தம்பி சொல்லு, அப்படியா இல்ல என்னமோ சொன்னா, உறவுகள் மேம்படாது. பாருங்க, கல்யாணம் இன்னுமே ஆகல, அவனே சொல்றான். நீங்க கல்யாணம் பண்ண நீங்க எல்லாம் அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. உறவுகள் மேம்படணும் இல்லையா. உறவுகள் இன்னும் கிரிப் ஆகணும்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டையாவே இருக்குமானா அது குடும்பம் கிடையாது. சண்டையாவே எப்போ பார்த்தாலும் சண்டை, எதுக்கெடுத்தாலும் சண்டை இல்லையா. வச்சாலும் சண்டை, போனாலும் சண்டை, இருந்தாலும் சண்டை, அது குடும்பம் கிடையாது. சண்டையாவே இருக்குமானா அது குடும்பம் கிடையாது. அப்பப்போ சின்ன சின்ன சண்டைகள் வரும் பாருங்க, அதுல உறவுகள் நினைச்சோம் கிரிப் ஆகும் இல்லையா. ஒரு சந்தோஷம் வரும். அலெக்ஸ் பத்தி சொல்லுவார், குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படிம்பாரு. இப்பதான் தெரியுது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இப்பதான் தெரியுது. சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம அந்த ஒரு கிரிப் தான். உண்மையிலே அது ஒரு சந்தோஷமான ஒரு இடம். அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்கள் வரும்போது சாரி பையனை மன்னிச்சுக்கோங்க, அவங்க சாரி பையனை மன்னிச்சுக்கோங்க, நான் செஞ்ச தப்பு தான், நான் பேசினது தப்பு தான், இவ்வளவு வரும்போது அது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு உறவு அது இல்லையா. ஆனா சண்டையாவே இருக்கக்கூடாது இல்லையா. சண்டையாவே இருந்தா நம்ம எல்லாம் எங்க மனாந்தரத்துல தான் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடாது. குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் ஏன் அதை வந்து ஆண்டவர் அனுமதிக்கிறார்னா, நம்ம பல விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அமைஞ்சிடும் இல்லையா. புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அது. அதனால இங்க நடந்த விஷயம் என்னன்னா, இங்க சவுல் தாவீதுக்கு விரோதமா அவ்வளவு எதிரியாக இருக்கிற அவதூறான பேச்சு, தேவையில்லாத பேச்சுகள் இல்லையா. ஆனாலும் யோனத்தானுடைய நல்ல ஒரு குணம், சவுல் தாவீது என்ன செய்யல, விட்டு கொடுக்கவே இல்லை. அதுதான் பாசம். யாரையும் விட்டு கொடுக்க கூடாது. நீங்க பாருங்க, அடுத்த ஒரு விஷயம் பாருங்க, 33-34. அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். ஆகையால் தாவீதை கொன்று போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டு கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசையின் மறுநாளாகிய அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். யோசனை பண்ணி பாருங்க, தகப்பனுடைய செயல் பாருங்க. அவன் இல்லைன்னு சொன்ன உடனே அந்த கேள்வியை, அவர் என்ன தப்பு பண்ணினார் என்ன என்ற கேள்வி கேட்ட உடனே மகன் கூட பார்க்கல, கொலை செய்வதற்கு திட்டம் பண்ணிட்டார். அங்க வாசிக்கிறோம், அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான் என்று வாசிக்கிறோம். அப்ப எனக்கு எதிராளியா இருக்கிறவன் உனக்கு எதிராளியா இருக்கணும். எதிரியோட யாரு இருந்தாலும் அவனும் என்ன செய்யணும், சாகணும். சவுலுடைய கோட்பாடு பாருங்க, எனக்கு எதிராளியாக இருக்கிறவன் உனக்கு எதிராளியா இருக்கணும். எதிராளியோடு கூட யார் இருந்தாலும் அவனும் என்ன செய்யணும், சாகணும். அவனுடைய கோட்பாடு இல்லையா. ஆனா மகனுடைய கோட்பாடு என்ன, நீர் யாரை எதிர்க்கிறீரோ, உமக்கு யார் எதிரியோ அவங்க எனக்கு சிநேகிதர். அவன் தவறு செய்யல, நல்ல மனுஷன், எந்த குறையும் கிடையாது. குறையில்லாத மனிதனை நீங்க கொலை செய்வதற்கு நான் எவ்வளவு வேணும் அனுமதிக்க மாட்டேன். அதுதான் யோனத்தானுடைய நல்ல குணம். என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் நண்பனுடைய உயிர் என்ன செய்யணும், காக்கப்படணும் இல்லையா. நல்ல ஒரு குணம். யோனத்தானை குத்தி போட பார்த்த நிறைய பிரச்சனைகள் பாருங்க, பல இடங்களெல்லாம் பாருங்க, சின்ன சின்ன விஷயங்கள் இல்லையா, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கொலை செய்து போட்டுதாங்க. இப்ப சமயத்துல ஒரு நீங்க நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, 50 கிராம் நகைக்கு ஒரு பாட்டியை கொண்டு சூட்கேஸ்ல வச்சு கொண்டு வந்துட்டாங்க. மகளும் அப்பாவும், நீங்க நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. மகளும் அப்பாவும் பாட்டிய 50 கிராம் நினைக்கிறேன், 50 கிராமினுடைய நகைக்காக வெட்டி, அந்த பாட்டியை கொண்டு வெட்டி சூட்கேஸ்ல வச்சு கொண்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல எங்கேயோ பஸ் ஏறும்போது வச்சுட்டாங்க. அப்ப கிளம்பும் போது சொல்லிட்டாங்க, இது எடுத்துட்டு போமா, பக்கத்தில் இருக்கிற பேசஞ்சர் சொல்லி இதை எடுத்துட்டு போமா, அவர் போயிட்டாங்க. போன உடனே சொல்லிட்டாங்க அங்க இருக்கிற போலீஸார், இந்த சூட்கேஸ் வச்சுட்டு ஓடுறாங்கன்னு சொன்ன. பிடிச்சி வந்து பார்த்தா சூட்கேஸுக்குள்ள இந்த ஒரு பாட்டியம்மா. எதுக்கு யோசனை பண்ணி பாருங்க, சின்ன ஒரு கொஞ்சம் 50 கிராம் இல்லையா. அப்ப ஆசை, என்னுடைய ஆசை நிறைவேறாமல் போவதற்கு, என்னுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கு மகளோ மகனோ கணவனோ பிள்ளைகளோ யாரு தடையா இருந்தாலும் பரவாயில்ல, கொலை செய்வதற்கு கூட துணிந்த ஒரு உலகத்துல தான் இருக்கிறோம். பல வருடங்களுக்கு முன்பதாக ஆந்திராவில் நடந்த ஒரு இன்சிடென்ட். 2 வாலிப பிள்ளைகள்
2 பிள்ளைகளுமே என்ஜினியர் படிச்சு முடிச்ச பிள்ளைகள். குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நரபலி கொடுத்தாங்க. நீங்க கேட்டிருப்பீங்க, நியூஸ்ல எல்லாம் கேட்டு. 2 வாலிப பிள்ளைகள், கல்யாணம் ஆகாது இருக்கிற 2 பெண் பிள்ளைகள், டிகிரி முடிச்ச பிள்ளைகள். குடும்பம் நல்ல செல்வ செழிப்போடு கூட வாழணுங்கிறதுக்காக பெத்த தாயும் தகப்பனும் சேர்ந்து நரபலி கொடுத்தாங்க. இப்படி யோசனை பண்ணி பாருங்க, அந்த 2 பிள்ளைகளும் நரபலி கொடுத்துட்டு நீ என்னத்தை சாதிக்க போற? இல்லையா? அந்த 2 பிள்ளைகளை நரபலி கொடுத்து என்னத்தை சாதிக்க போறது? இவங்க 2 எத்தனை வருஷம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இல்லையா? வாலிப பிள்ளைகள் ஆகி போச்சு, 25 வயசு பிள்ளைகள், 2 பிள்ளைகள் ஆகி போச்சு. இவங்களுக்கு எப்படி 50 வயசு 55 வயசு இருக்கும். 55-60 வயசுல இவங்க இன்னுமே என்னத்தை சாதிக்க போறாங்க? இல்லையா? அந்த இப்படி யோசிச்சு பாருங்க, அந்த 2 பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு இவங்க 2 ஒரு நரபலி கொடுத்திருந்தா கூட கொஞ்சம் லாஜிக்கா இருக்கும். இல்லையா? என் பிள்ளையுடைய வாழ்க்கையாக நாங்க செத்து போயிட்டோம்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஓரளவு மேட்ச் ஆகலாம்னு சொல்லலாம். அவங்க 2 பேரும் செத்து இவங்க என்னத்தை சாதிக்க போறாங்க? காரணம் என்னன்னா, ஆசைகள் நிறைவேறணும். இல்லையா? என்னுடைய ஆசை நிறைவேறணும். அப்போ சவுலுடைய ஆசை என்னன்னா, இனி தாவீது ராஜ்யபாரத்துக்கு வரக்கூடாது. அந்த ராஜ்யபாரத்துக்கு யார் வரணும்? யோனத்தான் வரணும். அதுதான் சவுலுடைய மிக முக்கியமான ஒரு எண்ணங்கள். அந்த எண்ணத்துக்கு தாவீது எதிராக இருந்தாரு, அவருக்கு சப்போர்ட் பண்ண யோனத்தானும் எதிராக இருந்தார். அப்பனா என்ன அர்த்தம்? எனக்கு யாரும் தேவையில்லை அப்படின்னு தன் மகனை கூட பார்க்காதபடி குத்தி போடும். ஒருவேளை இப்படி யோசனை பண்ணி பாருங்க, குத்தி செத்து இருந்தா என்ன ஆயிருக்கும்? குத்திட்டாங்க, ஓங்கி ஈட்டியால எரிஞ்சாரு. அந்த எரியப்பட்ட ஈட்டியானது யோனத்தானுடைய நெஞ்சில பட்டு செத்துட்டான். என்ன நடந்து யோசனை பண்ணி பாருங்க. இவ்வளவு நாள் அவன் பிரயாசப்பட்ட ஏதாவது லாபம் வந்துச்சா? இவ்வளவு நாள் எதுக்காக பிரயாசப்பட்டாரு? மகனை அரசாட்சியில் ஏத்தணுங்கிறதுக்காக இவ்வளவு பிரயாசப்பட்டாரு. செத்து போனதுக்கு அப்புறம் என்ன? அப்ப அவனுடைய மனசுல என்னன்னா, எனக்கு அப்புறம் யாருக்கும் வரக்கூடாது. ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல, எனக்கு ஒரு கண்ணு போனா என்ன செய்யணும்? அப்படியா? இல்ல, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, உனக்கு 2 கண்ணு போயிடணும். எப்படியோ ஒண்ணு உள்டா எப்படியோ வச்சுக்கோங்க. இல்லையா? எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, உனக்கு 2 கண்ணு போயிடணும். அதான் எல்லாருடைய ஆசை. எனக்கு இல்லைன்னா உனக்கு இருக்கக்கூடாது, எனக்கு இல்லைன்னா உனக்கு ஒண்ணுமே இருக்கக்கூடாது, எனக்கு தரலன்னா உனக்கு ஒண்ணுமே தரக்கூடாது. இந்த சின்ன பிள்ளைகள் விளையாடுவாங்கல்ல, அப்படிதான் விளையாடுவாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பெரிய பையனுக்கு ஏதாவது உனக்கு பிடிச்சதுன்னா அவன் புடி தூர போட்டுருவான். அப்புறம் என்ன அர்த்தம்? எனக்கு இல்லை உனக்கும் இல்லை. அதுதான் இன்னைக்கு விளையாட்டுக்கு, சின்ன பிள்ளைத்தனமான விளையாட்டு தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சவுல் பெரிய ஆள் சின்ன பிள்ளைத்தனமா விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லையா? ரொம்ப கவனமா இருக்கணும். யோசனை பண்ணி பாருங்க, தகப்பனுடைய செயல், எதிராளியோடு கூட யாரு இருந்தாலும் அவன் சாக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளாக இருந்தது. அப்போ மரணத்தை சந்திப்பதற்கு கூட யோனத்தான் தயாராக இருந்தார். யாருக்காக தெரியுமா? தாவீதுக்காக. இல்லையா? பாருங்க, யாக்கோபு 4:17 சொல்லி முடிக்கிறேன். யாக்கோபு 4:11, சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரரே 4:11, சகோதரரே ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். இல்லையா? நம்ம யாரும் என்ன செய்யணும்? ஒருவருக்கு ஒரு விரோதமா பேசக்கூடாது. தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் நானும் இந்த சவுலுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொண்டது என்னன்னா, எனக்கு எதிரி யாரோ அவன் உனக்கும் எதிரியாக இருக்கணும். அது அவனுடைய கோட்பாடு. எனக்கு எதிரி யாரா இருந்தாலும் அவன் சாக வேண்டும் என்பது அவருடைய கோட்பாடு. ஆனா யோனத்தானுடைய நல்ல குணம் என்னன்னா, தாவீதுக்காக என்ன செய்யணும்? வாழணும். தாவீதை காப்பாற்றணும். தாவீது காப்பாற்றுவதற்கு காரணம் தன் உயிரை போல நேசித்த ஒரு தாவீது. இல்லையா? யோனத்தான் தன் உயிரை போல தாவீதை நேசித்தார். அப்ப உயிரை போல நேசித்த தாவீதுக்கு ஒரு தீமைகளோடு நிறுத்தக்கூடாது, வரக்கூடாது என்பதுல கவனமா இருந்த யோனத்தான். அப்ப நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியங்கள் முதல்ல வாசிக்கிறோம். ஜனங்களுக்காக ஒரு சிறுவன் இருந்தான். இல்லையா? தாவீதுக்காக ஒரு யோனத்தான் இருந்தார், ஜனங்களுக்காக ஒரு சிறுவன் இருந்தார், பவுலுக்காக ஒரு பர்னபா இருந்தார், எனக்காக கிறிஸ்து இருந்தார். நம்ம யாருக்காக இருக்கிறோம்? அட்லீஸ்ட் யாருக்காவது ஒருத்தருக்காக என்ன செய்யணும்? பயன்படணும். அப்போ யோனத்தான் தாவீதுக்காக இருந்தது போல, யோனத்தான் தாவீதுக்காக இருந்ததனுடைய விளைவு என்ன? அவச்சொற்களை ஏற்றுக்கொண்டார், அவமானமான பேச்சுகளை ஏற்றுக்கொண்டார், தன் உயிரை பணைய வைப்பதற்கு கூட துணிச்சல் உள்ள ஒரு யோனத்தானாக இருந்தார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி நாம யோசித்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்வதற்கான நமக்கு உதவிசுவராக நாம் ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகத்துவம் உள்ள தெய்வமே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை பணிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை இரக்கம் பாராட்டினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தாவீதுக்காக யோனத்தான் இருந்து நாங்கள் நினைவு கூறுகிறோம்.
தாவீதை தன் உயிரை போல நேசித்த யோனத்தானாக பார்க்கிறோம். அதற்காக அவச்சொற்களை ஏற்றுக்கொண்டார், பழிச்சொற்களை ஏற்றுக்கொண்டார், தன் உயிரை கூட பணயம் வைத்த நிலைமையில இருந்ததாக நாங்கள் படித்தோம். வாசிக்கிறோம், ஜனங்களுக்காக ஒரு சிறுவன் இருந்தான், பவுலுக்காக ஒரு பர்னபா இருந்தார், எனக்காக கிறிஸ்து இருந்தார் என்று சொல்லி பார்த்தோம். நாங்கள் யாருக்காக இருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்தியிருக்கிறீர். நாங்கள் யாருக்காவதாவது பயன்பட வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவையில்லாத பேச்சுகள், அவதூறான பேச்சுகள், ஆண்டவரே சீர்கேடான பேச்சுகள், கெட்ட வார்த்தையான காரியங்கள், எந்த காரியமும் எங்களுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது. நாங்கள் தெய்வத்துக்கு பிரியமானவர்களாக இருப்பதற்கு ஆண்டவர் தாமே எங்களுக்கு உதவி செய்ய முடியாத கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எந்த விதத்திலையும் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்பதற்கு, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள் என்ற வேத வசனத்தின் அடிப்படையில நாங்கள் உண்மையுள்ளவர்களாக யாருக்கு விரோதமாக நாங்கள் செயல்படாதபடி, சவுலுடைய எண்ணங்களை பார்க்கும் பொழுது எனக்கு எதிராளியானவன் உனக்கு எதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். எதிராளியோடு கூட யார் இருந்தாலும் எதிராளியும் சாக வேண்டும், அவனோடு கூட இருக்கிறவனும் சாக வேண்டும் என்பதை ஆண்டவரே அவருடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் அதற்கு எதிர்மாறாக யோனத்தானுடைய நல்ல குணம் இருந்ததாக நாங்கள் பார்த்தோம். தாவீதை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு கூட செயல்பட்ட யோனத்தானை போல நாங்களும் அநேகரை மீட்க வேண்டும், அநேகரை ஆண்டவரே சாவுக்கு அருகாமையில் இருக்கிறவர்களை நான் மீட்க வேண்டும் என்று சொல்லி எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் யாருக்காக வாழ்கிறோம் என்ற ஒரு நிலையை எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக வைத்திருக்கிறேன். நாங்கள் அதை உணர்ந்து செயல்படுவதற்கு ஆண்டவர் தாமே இரக்கம் பாராட்டலும். நீ அப்படி செய்யப்போற எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் வழிநடத்தும் இந்த தெய்வம் தொடர்ந்து வழிநடத்தும்படியாக கர்த்தர் மீட்பு ரட்சகரமா இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.